Welcome to our channel. Today try bottle gourd skin, dry skin sound. இதுதான் எங்கள் ஊரில் சுரக் குடுக்கன்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து சுரக்காய், இங்கிலீஷில் வந்து பாட்டில் கார்டு. இது வந்து சைஸ் நிறைய சைஸ் இருக்குது. ரவுண்ட் சைஸ்லேயே இருக்குது, நீல சைஸில் இருக்குது, வெளிர் பிஞ்சு மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மீடியமான சைஸ். வயிறு மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ சில பேருக்கு இந்த தொந்தி வயிறு இப்படி தான் இருக்கும். தொப்பை விழுந்து போயிடுச்சுன்னா அப்படி தான் இருக்கும் வயிறு. பார்த்துங்க, இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு 4 மாதம் நல்ல முத்தின சுரக்காயிலேருந்து விதையை தேவைப்படுறதுக்காக வேண்டி விதைக்காக அந்த சுரக்காயை வந்து வெட்டாமல் விட்ருவாங்க. முத்தி போயிடும். நல்லா சுரக்காய் பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கணும். இந்த ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கின்னை அப்படியே கை வச்சு அமுக்கணும்னு வச்சிங்க, நகம் உள்ளே போகணும். அதுதான் பிஞ்சு, அதுதான் சாப்பிட்றதுக்கு உகந்த ஒரு சுரக்காய். இது பார்த்தீங்கன்னா விதைக்காக விட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 விதை இருக்கும், 500 சீடு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா அழுத்தமாக இருக்கும். பாருங்க, ஒரு 15 GSM இருக்குது, அவ்வளோ கணம் இருக்குது. இதில் வந்து தானியங்கள் போட்டு வைக்கலாம், குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகலாம், தேவையான பொருட்களை போட்டு வைக்கலாம், திங்ஸு. அந்த காலத்தில் வந்து பேக் இல்லாதப்போ இதுதான் பேக். பாருங்க, இந்த மாதிரி மூடிட்டோம்னா பேக் வாங்கலையோ, பேக்கு சாமி, பேக் வாங்கலையோ. இந்த மாதிரி தான் பேக்கு, அந்த காலத்து பேக்கு. சவுண்டு சூப்பராக இருக்கு பாருங்க. வேணா டப்பிங் போட்டு பார்ப்போம். சவுண்ட் அடி. இது வந்து ஒரு எப்படியும் ஒரு 5 லிட்டர் பிடிக்கும் கொள்ளளவு. 5 லிட்டர் கெப்பாசிட்டி பாட்டில் கார்டு குடுவைன்னு சொல்லுவாங்க அது பேர். இதை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு லாக் மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஓப்பன் க்ளோஸ். உள்ள ஃப்ரீயாக காலி இடங்க பாருங்கள். எவ்வளோது ஒரு கையே போய்ட்டு வரும் உள்ள வந்து பேட் ஸ்மெல் அப்புறம் என்ன பாப்பா, கெட்ட வாடகை அடிக்கும். இப்போது இது உள்ளே அவ்வளோ விதை பண்ணமெல்லாம் இருக்கிறதுனால பேட் ஸ்மெல். மூக்கு வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல வாசமாக இருக்கும். அந்த வாசத்தை நினச்சிக்கிட்டே சாப்பிட்டோம்னா ஒரு படி அரிசி சாப்பாடு சாப்பிட்லாம். நல்ல வாடை. அப்பா, வயிற்றில் உள்ள சாப்பிட்ட சாப்பாடெலாம் வெளில வந்துடும் போது இருக்கப்பா. இந்த சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கைகால் வீங்கிறதுக்கு பார்த்தீங்களா, அவங்களாம் அதிகமாக சாப்பிட்லாம். சுகருக்கு நல்லது. அந்த கிட்னி பிரச்சனை உள்ளவங்களாம் அடிக்கடி சாப்பிட்லாம். இதில் வந்து 500 விதை இருக்கும் சீடு. இந்த ஒரு விதையை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஒரு 50 அடி அகலத்துக்கு ஒரு விதை அப்படியே படர்ந்து வந்து அந்த ஒரு செடி ஒரு விதையில் எப்படி இருந்தாலும் ஒரு 50 காய் காய்க்கும். 100 பூ பூக்கும், 150 பூ பூக்கும், 50 காய் வைக்கும். அதுலேயே நம்ம நிறைய பறித்து சாப்பிடலாம். ஒரு குழிக்கு ஒரு 5 விதை போட்டிங்கன்னா நல்ல பல்காக இருக்கும். இது வந்து விதை எடுத்து வச்சுருக்கோம். ஆடி மாதத்துக்கு எப்படி விதை நம்ம பதியம் போடுறோங்கிறத காட்டுறோம். பாருங்கள், பாட்டம் எவ்வளோ அழுத்தமாக இருக்குது. இது எடுத்து பலாக்கொட்டை எடுங்க, பலாக்கொட்டாயம். இது வந்து சாக் ஃப்ரூட் சீடு, பலாக்கொட்டை விதை. இதை உள்ளே போட்டு ஒரு சவுண்டு வைக்கிறேன் பாருங்கள். இது வந்து சரியாக காயலை. காய்ஞ்சா இன்னும் சவுண்டு நல்லாயிருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 6:00 PM, மாலை 6 மணி. எல்லா கோயிலும் பார்த்தீங்களா ஆன்மீக இசை ஒலி கேட்டுட்ருக்கு. ஆன்மீக பாடல்கள் காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். நான் போய்ட்டு வரட்டுங்களா? அவ்வளோதான், பேக் ரெடி. ரொம்ப ஆர்கானிக், எந்த கெமிக்கலும் இல்லாத ஒரு ஒரு வெசல்னு வச்சுக்கலாம். தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம், விதை பண்டம் போட்டு வச்சுக்கலாம், ரைன்ஸ் வித் அந்த தானியங்கள் அதெல்லாம் நிறைய போட்டு வச்சுக்கலாம். அதில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. பாப்பா இது பேர் என்ன பாப்பா? அந்த விதைப்பண்டங்கள், இந்த தானியங்களுக்கும் கிரைன்ஸ்னு சொல்லுவாங்க. நிறைய ஐட்டங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிட்டா பாதுகாப்பாக இருக்கும். அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். வெளியில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஈரப்பத்தில் நீங்கள் இந்த துணியை வச்சுட்டு மேலே லாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் ஒரு மாதம் கழித்து பார்த்தா கூட அப்படியே அந்த அரை ஈரப்பதம் அப்படியே தான் இருக்கும், காயாது. அவ்வளோ பவர் அந்த சுரை கொடுக்கறதுக்கு. அப்போ அது பேர் என்ன தமிழில்? சுரக்காய். சுரக்காய். சுரக்காயா சுரக்காயா? சுரக்காய். சுரக்காயா? சுரக்காய். அப்போ ஏன் 2 பேர் சொல்கிறாங்க? சுரக்காங்கிறாங்க சுரக்காங்கிறாங்க. நாக்கு சரியாக வர மாட்டேது, நாக்கு வலிக்காதனால. இல்லைடா, சரியாக நாக்கு வலிக்காமல் இருந்தால் அப்படி தான் வருவாங்களே. டங் கிளீனர் போட்டு க்ளீன் பண்ணாமல் இருந்தால் அப்படி தான் பேச்சு வருவாங்க. உண்மையா நீங்களாம் டங் கிளீனர் போட்டிங்களே? இல்லை, டக் கிளீனரா? டக் கிளீனர்.